இடமுருக்கு அவல் பொரி மஞ்சரப்பெட்டை. ஹாய் அண்ட் வெல்கம் டு சீதம்மை வழங்க மஞ்சளப்பேட்டை. நான் இன்னும் மைசூர்ல தாங்க இருக்கேன். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற மைசூரோட ஒரிஜினல் பேர் வந்து மஹீஸ்வருங்க. அதை ஆங்கிலிசைஸ் பண்ணி மைசூர் அப்படின்னு வச்சிருக்காங்க. இப்போ திரும்ப மைசூரு அப்படின்னு கொண்டு வரதுக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மஹிஷா அப்படின்ற அசுரன் வாழ்ந்த ஊர் தான் இந்த மைசூர். அவரை வந்துட்டு ரத்தம் பண்ணது வந்துட்டு சாமுண்டீஸ்வரி. அவங்களுக்காக கட்டின கோயில் தான் சாமுண்டேஸ்வரி கோயில். அதுவும் சாமுண்டி ஹில்ஸ்ல இருக்குங்க. நீங்க வந்தீங்கன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்க, எங்க வீட்டு சமையல்ல இன்னைக்கு என்ன ரெசிபி போய் பாப்போமா? வாங்க. மைசூர்ல இருக்கிற ஒரு அழகான வீட்டுக்குள்ள வந்தாச்சுங்க. இங்க வந்து நம்மளுக்காக ரொம்ப ஸ்பெஷலா ஒரு சூப்பர்பான ஒரு ரெசிபி நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போறாரு. அவரோட பேரை முதல்ல கேட்போமா? வணக்கம் சார். வணக்கம். மிம்மல் ஹெஸ்ரேனு பாலாஜி. என் கனவு கரெக்டா இருக்கா? சுமாரா தெரியுது. சோ இப்போ வந்து உங்க பேர் என்ன அப்படின்றதுக்கு நிம்மல் ஹெஸ்ரேனுவா? ஆமா. இதே வந்து என்னோட பேர் கௌஷிக் அப்படின்னு சொல்றதுக்கு கன்னடத்துல என்ன? உங்களோட பேர் நிம்ம ஹெஸ்ரேனு. நிம்ம ஹெஸ்ர கௌஷிக். நிம்ம ஹெஸ்ர கௌஷிக். உங்க பேர் வந்து பாலாஜி. பாலாஜி. நீங்க வந்து ரிட்டையர்டு காமர்ஸ் ப்ரொஃபஸர். ப்ரொஃபஸரா? ஐயோ, ப்ரொஃபஸர் கிட்ட வந்து திரும்ப மாட்டிக்கிட்டேன் இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம். எனக்கும் ப்ரொஃபஸர்ஸ்னாலே ஒரு டக் ஆஃப் வார் நடந்துட்டே இருக்கும். ஆமா, ஏதோ செட்டே ஆகல. ஆனா உங்களோட செட் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க காமர்ஸ் ப்ரொஃபஸர். ஆமா. ஓகே, காமர்ஸ் வந்து எவ்வளவு வருஷமா நீங்க காமர்ஸ் ப்ரொஃபஸரா இருக்கீங்க? 35 வருஷம். 35 வருஷம். எந்த காலேஜ்ல? மகாராணிஸ் காலேஜ், பஸ்கட் காலேஜ், முனிசிபல் காலேஜ். ஓ, அங்கிருந்தா இங்க மகாராணிஸ் காலேஜுக்கு வந்தேன். இங்க ரிட்டையர் ஆனேன். இங்கதான் ரிட்டையர் ஆனீங்க. ஆனா ஊர் பிடிச்சிருக்கா மைசூர்? மைசூர் born and brought up in Mysore only. அதனால கண்டிப்பா பிடிக்கும். கண்டிப்பா பிடிக்கும். ஓகே ஓகே. நீங்க வந்து born and brought up in மைசூர், காமர்ஸ் ப்ரொஃபசர். ஸ்ட்ரிக்ட்டா இருப்பீங்களா காலேஜ்ல? காலேஜ்ல எப்போ ஓடமா அப்போ ஸ்டூடெண்ட் கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். அதர்வைஸ் they will take advantage. உட்கார்ந்துப்பாங்க என்ன மாதிரி. சரி, ஓகே. இப்போ வந்து சமையல்ல எப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தது? Out of necessity sometimes I have சமையல் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்ச காலம் நீங்களே வந்து சமைக்க ஆரம்பிச்சீங்க? இல்ல, நானே பூரா பண்றேன்ல. எங்க வைஃப் இருக்கா, அவ எல்லாம் பண்ணிக்கிறான். அப்புறம் அவளுக்கு கொஞ்சம் அப்போ இப்போ ஆகாதப்போ when she is not capable of doing because of health problem, I will do it. நீங்க உங்களோட ஸ்பெஷாலிட்டிலாம் என்ன? இந்த போலியோவில் அரிசி, உப்புமாவு, தோசை அட்டுறது, இட்லி தயார் பண்றது, அதெல்லாம் என்ன ஸ்பெஷல். சக்கரை பொங்கல் பண்றது. நிறைய டிஷஸ் இருக்கு உங்க கைவசம். பண்ண முடியும். வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்போ வந்து எங்களுக்கு இன்னைக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போறீங்க? புளி அவல் அரிசின்னுட்டு. புளி அவல் அரிசி, இது வந்து கர்நாடகா ஸ்பெஷல். கர்நாடகா ஸ்பெஷல் காரசாரமான புளி அவல் அரிசி இன்னைக்கு நம்மளுக்கு கத்து கொடுக்க போறாரு. அதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன இன்கிரீடியன்ஸ்ன்றதை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சொல்லுங்க. புளி குறைஞ்ச ஜலம், அவல் அரிசி, கருவேப்பிலை, வெல்லம், சீரா, கடலைக்காய், கொಬ್ಬರಿ, ரச பவுடர், ಚಕ್ಕೆ, மென்த்தியம், மிளகாய், மிளகு, பொரிகடலை, கடலை பருப்பு, கடுகு, உளுத்து பருப்பு, கசகசை, உப்பு, எண்ணெய். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம இந்த ஏதோ ஒரு பொடி பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்போ மிளகாய் இதெல்லாம் எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணணும். மிளகாய் வேணும். சீரகம் போட்டாச்சு. 3 மிளகு, கடலைப்பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் போட்டா போதும் இல்லையா? கொஞ்சம் போட்டாரு. உளுந்தம் பருப்பு. அப்புறம் வெந்தயம் வேணுமா? வெந்தயம். அவ்வளவுதான். பட்டை வேணுமா? சரி, ஓகே. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடர் ஆக்க போறோம். ஸோ மிளகும் இருக்கு, மிளகாவும் இருக்கு, நல்ல காரசாரமா இருக்க போகுது. போறோம்.
போதுமா? போதும். சோ இப்போ இது வந்து நல்லா ஆறணும், அப்புறம் நம்ம வந்து பவுடர் பண்ண போறோம். ஓகேங்க, நம்மளோட இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டாங்க. இது நல்லா ஆறட்டும். அதாவது பவுடர் பண்ணி அதுக்கப்புறம் என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம்ன்றத பார்ப்போம். பவுடர் அரைச்சாச்சு, நல்ல கமகமான வாசனை வந்துட்டு இருக்கு இந்த பவுடர்ல இருந்து. இப்போ இந்த பவுடர் வச்சு என்ன ப்ரிப்பேர் பண்ண போறாருன்றத பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த புளி ஜலம் விட்டணும். வச்சுக்க 1 வெல்லம். அடுத்தது என்ன வேணும்? அடுத்தது ரசம் பவுடர். இது எனி ரசம் பவுடர் இல்லையா? இந்த பவுடர். இப்ப அரைச்ச பொடி. சால்ட். இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? இது அதாவது that should be mixed with இந்த அவுல் பொடி. பொடி நல்ல ஃபைன் பவுடரா வந்து அவர் ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்காரு. சோ இப்போ இத வந்து நம்ம வந்து அதுல கொட்டணும். இத கொட்டணும். ஓகே. இதே அத்தல மிக்ஸ் பண்ணலாம். அத கையில மிக்ஸ் பண்ணா இன்னும் நல்லா ஆறுது. நல்லா வரும். கை பக்குவம் அப்பதான் தெரியும். ஸோ காரத்துக்கு வந்து மிளகா எல்லாம் போட்டீங்க. புளிப்புக்கு புளி இருக்கு, வெல்லம் இனிப்புக்கு இருக்கு. ஸோ ஆல் ஃப்ளேவர்ஸ் இருக்குது உள்ளே இல்லையா? ஆமா. ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? மிக்ஸ் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கணும். ஊறணும் கொஞ்சம் போதும். அப்புறம் இட் ஷுட் பி ஃப்ரைடு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் ஊற்றணும். ஓகே. கடலைப்பருப்பு போடணும். அவ்வளவு போட்டுக்கலாமா? இதெல்லாம் உளுந்து பருப்பம், கடலைக்காய் இதெல்லாம் சும்மா டேஸ்ட் தான் இல்லையா? டேஸ்ட்டுக்கா அதை போல இன்னும் இருக்கு. கடுகு கொஞ்சம் சோப்பா ஆறு வரைக்கும் ஊற்றணும். ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்ல பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுலாமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? போட்டுடலாம். அந்த ஃப்ளேவர் இந்த கருவேப்பிலை போடுறது எப்போதும் ஃப்ளேவர் இருக்கு. அந்த ஃப்ளேவர் இருந்தாலே நல்ல டேஸ்ட் இருக்கு. இது கூட அக்கம்பனிமெண்ட் சட்னி கிட்னி எதுவும் வேண்டாமா? இது அந்த சட்னி கிட்ட முன்னும் இல்லை. அப்படியே சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? எங்க ஸ்டூடெண்ட்டுக்கு இதெல்லாம் டிஸ்கஷன் இல்லை. அவருக்கு டிஸ்கஸ் பண்ணாலே அவன் எனக்கு தலைவேலையும் கொஞ்சம் ஒன்லி காமர்ஸ் மட்டும்தான் சப்ஜெக்ட் மாத்திரம் சொல்லணும். நானும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் தான். ஆமாவா? ஆமா. எங்கேயோ படிச்சிருக்கீங்க? நான் படிச்சேன் பிகாம், எம்காம், எம்பிஏ. ஓ, வெரி குட். அடுத்தது என்ன போடணும்? இல்ல அதான் அவ்வளோ. ஓகே. உப்பு போடணுமா? கொஞ்சம் போடணும். அதை போடணும். இவ்வளோ? இப்ப நல்லா பிரவுன் ஆயிடுச்சு இல்லையா? பிரவுன் ஆச்சு. இப்ப இதை அதுல போடணும். சரி. கொஞ்சம் தான் போடணும். மிக்ஸ் பண்றது எல்லாம் போட்டாலும் மிக்ஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். ஆமா. சண்டை எரிய இருக்கணும். பெரிய எரிய இருந்தாலும் தீஞ்சு போறது, கூண் வாசனை வருது. ஆமா. இது நல்ல உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு. கொஞ்சம் யாருக்கு ஹுஷார் இல்லையா, ஜுரமா இருந்தாலும் சாப்பிட்டாலே இது காரம் இருக்கு கொஞ்சம். இது இன்னும் கொஞ்சம் போடணும்.
நல்ல ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்தது என்ன போடணும்? கொப்பரி போடணும். இந்த தேங்காய் கொப்பரி தேங்காய் ஃபுல்லா போடலாமா? கொஞ்சம் போடுங்க. கொஞ்சமாவா? அது போட்டதான் நல்லது, டேஸ்ட் இருக்கு. பாதி எல்லாம் போட்டுருங்க. போதும். பிரமாதம். ஸோ இப்போ இந்த டிஷ் ரெடி. இதோட பேர் என்ன சொன்னீங்க? புளி அவலரிசி. புளி அவலரிசி ரெடி. ரெடி ஃபார் ஈட்டிங். சூப்பர். பிரமாதமான புளி அவலரிசி நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி வந்து ஒரு வண்டர்ஃபுல் ரெசிபி எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். டேஸ்ட் பாருங்க. கண்டிப்பா. புளி அவலரிசி டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சின்ன ரீகேப். புளி அவலரிசி ப்ரிப்பேர் பண்றதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல வந்து ஒரு வாண்லி வைங்க. வாண்லியில தேவையான அளவு சீரகம் போட்டுக்கோங்க, தேவையான அளவு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க, தேவையான அளவு மிளகு சேர்த்துக்கோங்க, கடலைப்பருப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, உளுத்தம் பருப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, வெந்தயம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, பட்டை இதையும் சேர்த்து நல்லா ஒரு 2 இல்ல 3 நிமிஷம் அதை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் கசகசா பொட்டுக்கடலையோட சேர்த்து நீங்க இதை ஃபைன் பவுடரா அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. பாத்திரத்துல தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த புளி தண்ணியில நீங்க வெல்லம் சேர்த்துக்கோங்க, ரசம் பவுடர் சேர்த்துக்கோங்க, ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஏற்கனவே பொடி பண்ணி வச்சிருக்கிற அவலரிசியை வந்து இந்த புளி தண்ணியோட கரைச்சு 15 நிமிஷம் நல்லா அதை ஊற விடுங்க. 15 மினிட்ஸ் அது நல்லா ஊறினதுக்கு அப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு வாண்லி வைங்க. வாண்லியில கொஞ்சம் ரிஃபைண்ட் ஆயில ஊத்துங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதுல தேவையான அளவு கடலைப்பருப்பு, தேவையான அளவு உளுத்தம் பருப்பு, வேர்க்கடலை தேவையான அளவு கடுகு இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாற வரைக்கும் செவக்க வறுத்துக்கோங்க. இதுலயே தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விடுங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு அதோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம ஊற வச்சிருக்கிற அந்த கலவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலா இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி கொப்பரை பீசஸ் இது மேல தூவிட்டு நீங்க இறக்குனீங்கன்னா உங்களோட புளி அவலரிசி தயாருங்க. புளி அவலரிசி டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? சாஞ்சாலுங்க. புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஈட்டிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க. புளிப்பா காரசாரமா அவ்வளவு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. நிறைய நட்ஸை போட்டு அவங்க ஃப்ரை பண்ணி பவுடர் ஆக்குனதுனால நல்ல ஒரு சூப்பரான ஃபிளேவர் நம்மளுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம வேர்க்கடலையை வந்துட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க. சாப்பிடும்போது அந்த வேர்க்கடலையை நம்ம கடிக்கும் போது அவ்வளவு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குங்க. உப்பு லிமிட்டா இருக்கு. எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம். நீங்க வீட்டுல இதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் என்ஜாய் பண்ணி சாப்பிடுறேன்.